மக்களின் பிரச்சனைகளை ஆராயும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நாடளாவிய திட்டம் இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம், புத்தளம் மற்றும் பிபிலி ஆகிய பகுதிகளை கேந்திரமாக கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. 25 மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையில் கஷ்ட பிரதேசங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை ஆராயும் இந்த பாரிய திட்டம் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. நியூஸ் போஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் யாழ்ப்பாணம், பரணி, சுட்டிப்புறம், அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜைகளை அடுத்து ஆரம்பமாக்கியது. மக்கள் சக்தி நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் கஷ்ட பிரதேசம் ஒன்றில் அமைந்துள்ள வரடி மக்கள் தம்மை சந்திக்க வந்திருந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரை அன்பாக அமோகத்தோடு வரவேற்றனர். மக்கள் சக்தி இதற்கான தீர்வு பெற்றுக் கொடுக்கும் நம்புறீங்களா? அதனைத் தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் வீடு வீடாக சென்று மக்கள் பிரச்சனைகளை ஆராயும் திட்டத்தை ஆரம்பித்தனர். பரணி வடக்கு, கரம்பைக்குறிச்சி மேற்கு, கச்சாய் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிய நியூஸ் ஃபர்ஸ்டின் ஒரு குழுவினர் சென்றிருந்தனர். மற்றொரு குழுவினர் குடமியன், நாவட்காடு, மிரிசுவில் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தனர். எல்லா இஷ்டம் எடுத்தது இன்னும் சுகம் பெறுவது உங்களுக்கு ஏற்றியால ஒரு 16,000 உதவி செய்தது, அது 4,500 உதவி செய்தது. வேறு ஒரு உதவியுமே இல்லை, வீட்டு திட்டம் இன்னும் பெறுவது. லைடிஜி தொழில்நுட்பத்தினூடாக யாழ்ப்பாணத்திற்கு செல்வதற்கு தற்போது நாம் தயாராக உள்ளோம். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் தகவல்களை கொண்டு வருகின்றார் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் வேலை திட்டம் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்திலே வரணி சுட்டிபுரம் அம்மன் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக இன்றைய தினம் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு தெரிவித்தனர். குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு நிறைவு பெற்றதன் பின்னர் வரணியின் பல பகுதிகளுக்கு நாங்கள் விஜயம் செய்து அங்குள்ள கிராமப்புற மக்களின் பிரச்சனைகளை எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே நாளை தினமும் நாங்கள் யாழ் மாவட்டத்திலே பூங்குடிதீவு, ஊர்காவத்துறை, நயனாதீவு போன்ற பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளையும் ஆராயவிருக்கின்றோம். குறிப்பாக மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் என்ற இந்த வேலை திட்டத்தின் ஊடாக மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதே எங்களுடைய ஒரே நோக்காக இருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக யாழ் மாவட்டத்திலிருந்து ராசுதுரை ஜெயரூபன். இதேபோல நியூஸ் போஸ்டின் மற்றொரு குழுவினர் புத்தளம் மணல்குண்டு கிராமத்தில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தை இன்று முற்பகல் ஆரம்பித்தனர். புத்தளம் மாவட்ட செயலாளர் MHM சித்ரானந்த், புத்தளம் பிரதேச செயலாளர் முகமது மாலிக், புத்தளம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் SPLP சந்துன் கஹவத், நியூஸ் போஸ்ட் பணிப்பாளரும் பொது முகாமையாளருமான எசரத் கமல்சரி ஆகியோரும் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது மாவட்ட செயலாளரினால் கிராமத்தின் வீதியை புனரமைப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. නගරසභාවේ ලේකම්තුමාට මම කතා කරා මෙතන ඉඳගෙන මම හිතනවා අවධානය යොමු කළා ඉතාලි පණි කටයුතු කරයි කියලා. ஆரம்ப நிகழ்வின் பின்னர் 2 குழுக்களாக பிரிந்து கஷ்ட பிரதேசங்களில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை ஆராய்வதற்கு அந்த குழுவினர் புறப்பட்டு சென்றனர். ஒரு குழுவினர் சென்மன் தழுவ 20 வீடுகள், முள்ளிப்புறம், ரத்மல்யாய, பண்டாரநாயக்கபுர, சேன குடியிருப்பு, பாச்சா நோடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தனர். மற்ற குழுவினர் சிரம்பியடிய, மானசேரிய, கருவலகஸ்வ, ஏழாம் கட்டை உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்றனர். நாடுகளில் உள்ள கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்து அவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செய்திட்டம் என்ற புத்தகத்தில் ஆரம்பமானது. இதேபோன்று எங்களுடைய மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செய்திட்டம் நாளைய தினம் கட்பட்டி மற்றும் சிலாபம் ஆகிய பிரதேசங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவே கட்பட்டி, சிலாபம் வாழ் மக்களை நாங்கள் அன்பாக அழைக்கின்றோம். உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு கூறுங்கள், தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கின்றது. புத்தளம் மாவட்டத்திலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக குஷ்ணி மணிபாலன். வரலாற்று சிறப்புமிக்க பிபிலை உணுகொள்ள புராண ரஜமஹா விஹாரையில் இடம்பெற்ற மத வழிபாடுகளை அடுத்து 3வது குழுவினர் வெல்லச பகுதியில் தமது சமூக பணியை ஆரம்பித்தனர். ரத்துகல, நீல்கல, புலிப்பிட்டிய, தேரவு உள்ளிட்ட